பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறுகிறது ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தல். வாக்குகள் பிப்ரவரி 8ஆம் தேதி எண்ணப்படும் எனவும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. டெல்லி சட்டமன்ற தேர்தல் ஒரே கட்டமாக பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும். பிப்ரவரி 8ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. இவிஎம், விவிபேட் நடைமுறைகளில் குளறுபடி ஏற்பட வாய்ப்பே இல்லை. இந்திய தேர்தல் ஆணையம் திட்டவட்டம். ஈரோட்டில் எடப்பாடி பழனிசாமியின் உறவினரான என் ராமலிங்கத்தின் நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை. என்ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனத்தில் சோதனை நடைபெற்று வருவதாக தகவல். சென்னை கட்டுமான நிறுவனங்களுக்கு தொடர்புடைய 26 இடங்களில் சோதனை. ஜேஆர் மெட்டல், எஸ்பிஎல் நிறுவனங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிரான வாகன பேரணி, கழுகு பார்வை காட்சிகள் வெளியானது. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக மதுரையில் 5000த்திற்கும் மேற்பட்டோர் பேரணி. மேலூரில் தொடங்கி தமுக்கம் மைதானம் வரை சென்றடைந்த நிலையில் தரையில் அமர்ந்து தர்ணா. ஆளுநர் ஆர்.என். ரவியை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் திமுக ஆர்ப்பாட்டம். சென்னை சைதாப்பேட்டையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஆர்.எஸ். பாரதி, கனிமொழி உள்ளிட்டோர் பங்கேற்பு. டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டதற்கு கண்டனம். திமுக அரசு ஜனநாயகத்தை ஒட்டுமொத்தமாக விழுங்கிவிட்டு அவசர நிலை ஆட்சியை நடத்தி வருகிறது எனவும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் ஆளும் கட்சிக்கு மட்டும் போராட்டத்திற்கு அனுமதியா என பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கேள்வி. ஆளுநரை விமர்சித்து கருத்து பதிவிடும் முதலமைச்சருக்கு மாணவி வன்கொடுமை குறித்து கருத்து கூற நேரம் இல்லையா என்றும் ஆவேசம். காவல்துறை திமுகவின் ஏவல் துறையாக மாறிவிடக்கூடாது. திமுக போராட்டத்திற்கு மட்டும் அனுமதி வழங்கியது எப்படி எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. HMPV வைரஸ் தொடர்பாக பதற்றம் வேண்டாம். முன்னெச்சரிக்கையாக முகக்கவசம், தனிமனித இடைவெளியை பின்பற்றலாம் என்று மா. சுப்பிரமணியன் வலியுறுத்தல். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காத மாநிலங்களுக்கு UGC எச்சரிக்கை. ஏற்காவிட்டால் பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் வழங்கும் பட்டங்கள் செல்லாது என்று மத்திய அரசிடம் UGC அறிக்கை சமர்ப்பிப்பு. UGC விதிகளில் திருத்தம் செய்துள்ளதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். விதிகளை தன்னிச்சையாக மாற்றுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் வலைதளத்தில் பதிவு. தை பொங்கல் நாட்களில் UGCயின் நெட் தேர்வுகளை நடத்தக்கூடாது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் தொடர்பாக விவாதிக்க கோரி அதிமுக கவன ஈர்ப்பு தீர்மானம். அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வாக கருதி விவாதிக்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள ஞானசேகரனின் வீட்டை தாசில்தார் உள்ளிட்ட அதிகாரிகள் ஆய்வு. கோயில் நிலத்தை ஆக்கிரமித்து ஞானசேகரன் வீடு கட்டியதாக கிடைத்த தகவலின் பேரில் அளவிடும் பணி. சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா?
தமிழ்நாடு அரசு விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வேலூரில் திமுக எம்பி கதிரானந்தின் கல்லூரியில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை. ஏற்கனவே நடைபெற்ற சோதனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் சோதனை என தகவல். HMPV வைரஸ் பரவல் எதிரொலியாக நீலகிரியில் முகக்கவசம் கட்டாயம். கர்நாடக கேரள எல்லையில் கண்காணிப்பை தீவிரப்படுத்தவும் ஆட்சியர் உத்தரவு. வேலை வாங்கி தருவதாக கூறி 30 லட்சம் ரூபாய் ஏமாற்றியதாக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மீது தொடரப்பட்ட வழக்கு. வழக்கை சிபிஐ விசாரிக்கும் என சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஊராட்சிகளை மாநகராட்சி நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு. கிராம மக்கள் பசுமாடுகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கோவை மாவட்டம் வால்பாறையில் முழு கடையடைப்பு போராட்டம். மத்திய அரசு அறிவித்துள்ள சுற்றுச்சூழல் வரைவு உணர்திறன் மசோதாவை ரத்து செய்ய கோரி ஆர்ப்பாட்டம். போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் நடிகர் மன்சூர் அலிகான் மகனுக்கு நிபந்தனை ஜாமீன். சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மதுரை வாடிப்பட்டியில் ஒர்க் ஷாப் உரிமையாளரை தாக்கிய சம்பவம். ஒர்க் ஷாப் உரிமையாளரை தாக்கிய சப் இன்ஸ்பெக்டர் அண்ணாதுரை சஸ்பெண்ட். PSLV C60 ரக ராக்கெட்டில் விண்வெளியில் விளைவிக்கப்பட்ட காராமணி பை. வீடியோவை வெளியிட்டது இஸ்ரோ. விசாரணை முகமைகளுக்கு குற்றவாளி வழக்குகளை பிரத்யேகமாக கொடுக்கும் சிபிஐயின் பாரத் போர்டு. புதிய போர்ட்டலை தொடங்கி வைத்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா. புஷ்பா 2 பட நெரிசலில் சிக்கி படுகாயமடைந்த சிறுவனை நேரில் சந்தித்தார் நடிகர் அல்லு அர்ஜுன். தெலுங்கானா போலீசார் கட்டுப்பாடுகளுக்கு மத்தியில் ஹைதராபாத் கிம்ஸ் மருத்துவமனையில் சந்திப்பு. திபெத்தில் உள்ள ஷிகாச்சே நகரில் அடுத்தடுத்து நிலநடுக்கம். பலி எண்ணிக்கை 95ஆக உயர்ந்த நிலையில் இந்தியாவிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டது. ICC டெஸ்ட் தரவரிசை பட்டியலில் இந்திய அணிக்கு பின்னடைவு. அடுத்தடுத்த தோல்விகளால் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது.